V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற லப்பர் பந்து அந்த படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லப்பர் பந்து அப்படின்னு சொல்லும்போதே தெரிஞ்சிருச்சு இது கிரிக்கெட் விளையாட்டை பற்றிய படம் தான் சொல்லி. கிரிக்கெட் விளையாட்டை பற்றி பல படங்கள் சொல்லியிருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு புது ரகமாக இருக்குது. நல்ல கோடை காலத்தில் மனசுக்கு இதம் தரும் ஒரு பலரசமாகவும், நல்ல குளிர் காலத்தில் மனசுக்கு தம்பை கொடுக்குற ஒரு சுக்கு காப்பியாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக வந்த படம். இந்த படத்துக்கு வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிக்க தமிழரசன் பச்சைமுத்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. தினேஷ் புருஷோத்தமன் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. மதன்ஜி எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஷான் ரோலன் இசையமைச்சிருக்காரு. அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண், பாலசரவணன், காளி வெங்கட், சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, சுவாசிகா விஜய், ஜவஹர், ஜோன்ஸ் இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை சுருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் 25 இளைஞனா அந்த படத்தில் அறிமுகமாகும்போது ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் வீரராக வர்றார். அந்த வட்டாரத்திலேயே இவர் அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படிங்கிற பேரோடு வளர்ந்து வந்துட்டுருக்காரு. அப்போ வந்து ஒரு லப்பர் பந்தோட விலை 15 ரூபா. இப்படியாக கதை தொடங்குது. 35 ரூபா இப்போ லப்பர் பந்து வரும்போது அடுத்த ஒரு போட்டியாளராக நம்ம ஹரிஷ் கல்யாணம் உள்ளே வர்றாரு. அவர் வேற ஊர், இவர் வேற ஊர். அவர் அந்த வட்டாரத்தில் கிரிக்கெட்டை இவர் அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்து நிற்கிறாரு. இவர் இந்த 35 ரூபா பந்து விற்கும்போது இவர் வந்து ஒரு வளர்ந்த ஹீரோவாக வந்துடுறாரு. இவரை இந்த வட்டாரத்தில் அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படிங்கிறதுல ரெண்டு பேரும் வெவ்வேறு திசையில் கிரிக்கெட் மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரராக இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்கும்போது நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிற ஒரு ஈகோ வருது. இது முடிவில் யார் வென்றார்கள் அப்படிங்கிறத அந்த கடத்தோட ஒரு ஒன்லைன் அப்படின்னு சொல்லிடலாம். பட் ஆனால் இதற்குள்ள ஒரு திரைக்கதை தான் படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது. அட்டகத்தி தினேஷ் இந்த படத்தில் வந்து ஒரு பெயிண்டராகவும் இருக்கார். அதோட கதாநாயகியோட அப்பாவும் இருக்கார். நம்ம ஹரிஷ் கல்யாண் அந்த கதாநாயகியை காதலிக்கிற ஒரு இளைஞன் ஆறாரு. ரெண்டு பேருக்குமே சம அளவு போட்டி, சம அளவு ஈக்குவல் கேரக்டர் கொடுத்தா கூட ரெண்டு பேரும் படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்காங்க. இந்த கதையோட ரசிக்கிற விஷயம் என்னென்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமலே மோதிக்கிற காட்சி தான் ரொம்ப நம்மளை மீறி ரசிக்க வைக்கிற ஒரு நல்ல சிந்தனை சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி சினிமாவுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸை தேட்டரை இழுக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எல்லா இயக்குநர்களுக்கும் அது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அந்த சவாலில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து அதை திரைக்கதை வடிவம் மூலமாக அதை மிகப்பெரிய பிரமாண்டமாக காமிச்சு மக்களை தேட்டருக்கு இழுக்கிறது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம். அப்படி சவாலான விஷயத்தில் நிறைய இயக்குநர் ஜெயிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தில் நம்ம தமிழரசன் பச்சைமுத்தும் நம்ம ஜெயிச்சிட்டாருன்னு தான் நிச்சயமாக சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த திரைக்கதையும் சரி, அந்த படத்தோட வேகமும் சரி அவ்வளோ ரசிக்க வைக்குது. படத்தில் குறிப்பாக இன்டர்வல் பிளாக்கும் கிளைமாக்ஸ் காட்சியும் ரொம்ப 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 ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இப்படி ஒரு விஷயங்கள் தான் வெளியில் பரபரப்பாக பேசப்பட்டு அந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு அதுதான் ஒரு அடித்தளமாக அமையுது அப்படின்னு தான் சொல்லணும். இன்டர்வல் வரைக்கும் அட்டகத்தி தினேஷ் பண்ணத்தான் ஒரு காதலிக்கிறாருங்க விஷயம் ரெண்டு பேர்த்துக்குமே தெரியாது. ரெண்டு பேருமே கிரிக்கெட்டில் பெரிய ஜாம்பானங்களாக இருக்கும்போது, ரெண்டு பேருக்குமே ஒரு மேட்ச் நடக்கும்போது ரெண்டு பேருமே அந்த மேட்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் பொண்ணு பார்க்க வரேன்னு மாப்பிள்ளை வீட்டில் சொல்லியிருப்பாங்க. ரெண்டு பேருமே வராமல் ரெண்டு பேருமே கிரிக்கெட்டு போயிடுறாங்க. ரெண்டு பேருமே கிரிக்கெட்டு போயிட்டாங்கிற விஷயம் பொண்ணு வீட்டுக்கு தெரிய ரெண்டு பேரும் அங்கே என்ன நடக்குது பார்க்கலாம் போகும்போது ரெண்டு பேரும் அங்கே கட்டி உருள்ற காட்சி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு புது காட்சியாக இருக்குது. மாமனாரும் மருமகனும் கட்டி உருண்டா எப்படி இருக்கும்? அப்போது அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் அந்த காட்சியை பார்க்கும்போது அவங்க மனநிலை என்ன இருக்கும் அப்படிங்கிறத படத்தில் திரை வடிவில் காட்டும்போது நமக்கே ஒரு மாதிரியான ஒரு சங்கோச்சம் வரும். அடடா என்னடா இப்படி ஒரு காட்சி அமைஞ்சிருச்சு அப்படின்னு வரும்போது அந்த காட்சி வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. சரியான வலுவான கிளைமாக்ஸாக படத்தில் வச்சுருக்காரு. அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய பலமாக இருக்குது. பெருசாக வரவேற்புக்கும் அதுதான் காரணமாகவும் இருக்குது. படத்தை வந்து ஒரு சின்ன விஷயம் கிரிக்கெட் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு அதுக்குள்ளே ஒரு குடும்பம், அதுக்குள்ளே ஒரு பொழுதுபோக்கு, ரசனை, ஜாலி, பாடல்கள் அப்படின்னு நிறையா விஷயங்களை வச்சு படத்தை பெரிய ஒரு கமர்ஷியல் படமாக கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் அப்போ நம்ம சாதாரணமாக இடம் போட்டுற முடியாது. படத்தில் வர காட்சிகள் அந்த அளவுக்கு மிக 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 சிறப்பாக ரசிக்கிற மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது தான் அந்த படத்தோட பெரிய பலமாக பார்க்கும்போது. ஹரிஷ் கல்யாண் ஏற்கனவே பிக் பாஸில் ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்தவர். அந்த பிக் பாஸ் சொல்லிச்சும் இவருக்கு நிறையா படங்கள் கொடுத்துருக்கு. போன படமான பார்க்கிங் கூட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. MS பாஸ்கரோட ஈக்குவலாக நடிச்சாருன்னு சொல்லி எல்லா ஊடகங்களும் எல்லா பத்திரிகையிலும் அவரை பாராட்டுச்சு. இந்த படத்துலையும் இவர் மிகச்சிறப்பாக நடித்து மேலும் ஒரு சரியான ஒரு உயர்நிலை அடைவார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல. அதே போல் அட்டகத்தி தினேஷ் 25 இளைஞனாக காட்டும் போதும் அவ்வளோ அழகாக வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. கல்யாண வயது பெண்ணுக்கு அப்பாவை நடிக்கும் போதும் சரி மிக சிறப்பாக நடித்து அது கொஞ்சம் நரைச்ச தாடியை வச்சு வரும்போது அதுலேயுமே ஸ்கோர் பண்ணுறாரு. இவருக்கு இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய பலமாக இருக்கிறது இவரோட பாடல். சென்டிமெண்ட்டாக கிரிக்கெட் விளையாடும்போது அந்த விஜயகாந்த் பாடல் நான் பொட்டு வச்ச தங்கராதன் ஒரு பாட்டு வரும்போது அந்த பாட்டு வடித்தா தான் இவருக்கு வந்து ஒரு உற்சாகம் அப்படிங்கிற மாதிரி படத்தில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் காமிச்சிடுறாங்க.
அதே மாதிரி ஹரிஷ் கல்யாணம் வரும்போது விஜய் பாடல் ஆடுங்கடா என்ன தொட்டு அந்த மியூசிக் மட்டும் போடுறாங்க. அந்த இசையை போட்டால் இவருக்கு ஒரு உற்சாகம் வந்துற மாதிரி படத்தில் காமிச்சாங்க. ரசிகர் எல்லாருமே ரசிக்கிற மாதிரி ஒவ்வொரு காட்சியும் வச்சதான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது. அதுதான் வெற்றிக்கும் காரணமாக வருது. படத்தோட கிளைமேக்ஸில் பொண்ணு பார்க்க வரும்போது கிரிக்கெட்டில் வந்து ஒரு ஃபைனல் அப்படிங்கிற அறிவிப்பு வருது. அந்த கிரிக்கெட்டு இவரோட எதிராளிகள் வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து ஃபைனலை வச்சுருப்பாங்க. அன்றைக்கி கல்யாணம் நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்க வந்து அதை மாற்றிக்க முடியாது. கிரிக்கெட் வேணுமா கல்யாணம் வேணுமா முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க. அப்போ இவர் நிச்சயதார்த்தத்துக்கு போவாரா கிரிக்கெட் விளையாட வருவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்கும். அட்டகத்தி தினேஷ் ஆல்ரெடி சொல்லியிருப்பார், எனக்கு கிரிக்கெட் தான் முக்கியம், நிச்சயதார்த்தம் நீங்கள் வாட்டு பாருங்கள் நான் அங்கே போயிடுவேன் அப்படின்ட்டு அவர் அங்கே போயிடுறாரு. ஆனால் கதாநாயகன் வந்து கிரிக்கெட்டுக்கு போகிறாரா இல்லை நிச்சயதார்த்தத்துக்கு வராரா அப்படிங்கிற குழப்பத்தில் வந்து ஒரு ட்விஸ்டிங் கூட வச்சுருப்பாங்க ஒரு காட்சியை. அது உண்மையிலே தியேட்டரில் வந்து நல்ல கைத்தட்டல் பெறுது. நிறைய இடத்துல வந்து ரசிக்கிற மாதிரி கைத்தட்டல் நிறைய இடத்துல வந்தது. அதுதான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றியும் பலமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தினேஷ்க்கு ஜோடியாக வர்ற சுவாசிகா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசாக இருக்காங்க. ஆனால் படத்தில் வந்து அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தினேஷுக்கும் அவங்களுக்கும் அடிக்கடி வந்து அந்த செல்லமாக ஒரு ஊடல் சொல்லுவாங்கள்ல, வெளியிலேருந்து வந்து பொண்டாட்டி மேலே லைட் அடிப்பார், ஜாலியாக தட்டுவார், ஒரு மாதிரியா ஒரு ஊடல், அதாவது ரொம்ப செல்லமானு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி காட்சிகள்லாம் உண்மையிலே ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதேமாதிரி கதாநாயகி முத ஹரிஷ் கல்யாணம் ஒரு கல்யாண மண்டபத்தில் பார்க்கும்போது அவள் பண்ணுறதெல்லாம் இவனும் பண்ணும்போது அவள் கவனிக்கிற காட்சியும் வந்து ஒருத்தருக்கு அந்த பார்க்குறது வந்து நம்ம நிறையா சினிமா படத்தில் பார்த்தா கூட இதில் வந்து ஒரு புது மாதிரியாக நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் 2 பேரும் லவ் பண்ணக்கப்புறம் இவங்க வேறு இடத்துல கல்யாணம் பண்ணுங்கும்போது, அம்மா நீ சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், ஆனால் அந்த பெண்ணை தான் கட்டிக்குவேன், வேறு ஆளுங்கிற பேச்சு எடுத்திங்கன்னா முடிவு ரொம்ப விபரீதமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிற காட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் பெற்றவங்களை மீறி போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியான காரணத்தை சொல்கிறாரு. அதே நேரத்தில் அவனை தான் கல்யாணம் பண்ணுறோங்கிற உறுதி சொல்லும்போது வந்து பார்க்கும்போது இவங்க 2 பேரோட நேர்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அப்பா அம்மாவும் வேணும் எனக்கு காதலனும் வேணும் அப்படிங்கிற காட்சி வந்து இதெல்லாம் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எல்லாரும் ஊரை விட்டு ஓடி போயிடும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வராமல் இறுதி வரைக்கும் போராடும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை கொடுத்த அந்த காட்சியை தான் அதெல்லாம் பார்க்க முடியும். அதை தாண்டி ஜவஹர் அப்படின்னு ஒரு கேரக்டர் வருது. அது பார்த்திங்கன்னா பாலசரவணன் படம் ஃபுல்லாக அந்த நம்ம ஹரிஷ் கல்யாணம் கூட ட்ராவல் பண்ணுறவராக வராரு. அதேமாதிரி அட்டகத்தி தினேஷ் கூட வந்து ஜோன்ஸுங்கிற ஒரு கேரக்டர் வர்றாரு. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஜவஹர் அந்த ஜோன்ஸ் பாலசரவணன் இவங்க பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாடும்போது வேடிக்கை பார்த்துட்டு லந்து பண்ணுறான்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த லந்து பண்ணுற கேரக்டர் வராங்க. அதில் வந்து பாலசரவணன் மிகப்பெரிய ஸ்கோர் பண்ணுறாரு. கொஞ்சம் இடைவெளிக்கு அப்புறம் வந்தாலும் மனசில் நிற்கிற மாதிரி பண்ணுறாரு. அதேமாதிரி ஜவஹர்ன்றவரும் நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. அந்த இவங்க லந்து பண்ணுறதுல ஒருத்தருக்கு சண்டை போகல, என்னடா மாப்பிள்ள நீ எங்கேருந்து எங்கே வந்துட்டு எங்கே யாரடா பேசுகிற அப்படிங்கிற காட்சியெல்லாம் ஜவஹர் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஜோன்ஸ் அப்படிங்கிற கேரக்டர் பார்த்திங்களா நேரில் பார்க்க ரொம்ப எளிமையாக அப்பாவியாக இருக்கார். ஆனால் படத்தில் வந்து இந்த குடியார காட்சியில் வந்து மனுஷன் அப்படி வெளுத்து வாங்குறாரு, நல்லா பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டர்லாம் படத்துக்கு வந்து ஒரு பெரிய பலமாக இருக்காங்க. இவங்க தான் தேட்டரில் நிறைய இடத்துல சிரிக்க வைக்கிறாங்க. தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு. இந்த படத்துக்கு அட்டகத்தி தினேஷுக்கும் ஹரிஷ் கல்யாணத்துக்கும் போட்டி வர்றதே வந்து சாதாரணமாக இவர் இருக்கிறத பார்க்காம அவர் ஒரு ஆளாடா சாதாரண ஒரு வெத்து வெட்டுறா அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லுவார். இந்த ஒரு வார்த்தையில் தான் இவங்க 2 பேருக்கு பெரிய பகையாகி அந்த பகை எப்படியெல்லாம் முடியுது அப்படிங்கிறது இந்த படத்தில் ஒரு திணிப்பு கதையாக வருது.